Dear students, good afternoon everyone. Today we discuss about the topic 4.7.7 resonance in series RLC circuit. And this question பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்எல்சி சர்க்கியூட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஆர்எல்சி சர்க்கியூட் கொஷினுடைய கண்டினியூட்டி தான் இந்த ரெசனன்ஸ் இன் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், ஒரு ரெசிஸ்டர்ஸ் அண்ட் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் connected in series connection and applying voltage, that is all the AC voltage is applying in the particular circuit. Here some amount of potential is dropped, here also some amount of potential dropped, here some of potential, that is potential வந்து ஒவ்வொரு இடத்துல இண்டிவிஜுவலாக ட்ராப் ஆகும். இது VR அண்ட் VL அண்ட் VC அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி ஃபைனலாக வாட் இஸ் த டோட்டல் நெட் எஃபெக்டிவ் வேல்யூ அப்படிங்கிறத பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் XL பை XC பை R அப்படி போடலாம். அல்லது ஐஸ் ஈக்குவல் டு IM இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பை. அண்டு 3 கேசஸ் ஸ்பெஷல் கேஸெல்லாம் பார்த்தோம். இந்த ஸ்பெஷல் கேஸெல்லாம் that is the Vm equal to Vm sin omega t means that is inductor means I is equal to Im sin omega t minus pi, and capacitance means V is equal to Vm sin omega t and I is equal to Im sin omega t plus pi, and resistance means the resistance means phase and voltage are same. சரியா, phase and voltage are same அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன சொல்ல வரோம், என்ன பார்த்தோம் அப்படின்றதுனா வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஃபார் த above this questions means the alternating voltage is passing through the particular circuit. அப்போது some amount of voltage வந்து ட்ராப் ஆகும். the same time the frequency is affected அப்படின்னு சொல்கிறோம். the frequency affect ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், that is alternating voltageன்னு சொல்கிறோம் இல்லையா. the alternating voltage that is AC voltage அப்படின்னு சொல்கிறது. here இது வந்து என்ன சொல்கிறோம்னா ஒன் frequency. சரி, இது இந்த பாயிண்டில் இங்கே போய் இப்படி வர்றது இல்லையா, இதை வந்து என்ன சொல்கிறோம், ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் சொல்கிறோம். திருப்பி இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி போய் எதுவும் செகண்ட் ஆசிலேஷன்ஸ், இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வர்றது தேர்ட் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதை வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி, இது செகண்ட் ஃப்ரீக்வன்சி, தேர்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ the number of frequency is possible. Number of frequency, this number of frequency is passing through the particular circuit. Now the resonance is formed. the resonance ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ரீக்வன்சியும் அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி நம்ம பாஸ் பண்ணுறோமோ, எந்த பாஸ் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம், அந்த சர்க்கியூட்டில் இப்போ ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆகுன்னா என்னது, the induced EMF, the storage of charge, and ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் இஸ் ட்ராப்டு அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன் ஆப்போசிட் டைரக்ஷன் சம் வைப்ரேஷன் கூட சொல்லலாம் அது. ஓகேவா, திஸ் பர்டிகுலர் சம் அமௌண்ட் ஆஃப் வைப்ரேஷன் இஸ் என்னது ஃபார்ம் ஆகும், தட் இஸ் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெசனன்ஸ் அப்படின்னா தமிழில் எழுதிக்கிங்க ஒத்த அதிர்வு அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஒரே மாதிரியான அதிர்வு, சேம் ஆம்ப்ளிடியூட், சேம் ஃப்ரீக்வன்சி அண்டு சேம் ஃபேஸ். ஓகேவா, சேம் ஃபேஸு, சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஆம்ப்ளிடியூடு எங்கே இருக்குது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த இன்புட் வேல்யூ. வாட் இஸ் த இன்புட் ஹியர், த டோட்டல் நெட் எஃபெக்டிவ் இன்புட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா என்னது, ஏசி. அந்த ஏசி வோல்டேஜுக்கு அப்போசிங் இண்டக்டராலேயோ கெப்பாசிட்டராலேயோ ஆர் ரெசிஸ்டராலேயோ என்னது சம் அமௌண்ட் ஆஃப் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியும் இன்புட் ஃப்ரீக்வன்சி என்னது ஒரு பர்டிகுலர் லெவலில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, தட் இஸ் ரெசனன்ஸ் இன் ஏசி ஆர்எல்சி சர்க்கியூட் when the frequency of applied alternating source ஒமேகா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒமேகா ஆர் ஏன் சார் சொல்கிறோம் அப்படின்னா அப்ளைடு ஃப்ரீக்வன்சி வந்து என்னது, அப்ளைடு ஃப்ரீக்வன்சி வந்து எந்த லெட்டரில் சொல்லுவோம்னா ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி இஸ் ஜென்ரலி ரெப்ரசன்டட் பை the frequency is generally represented as என்னது ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம்.
ஆர் ஒமேகா ஆர் அப்படின்னா என்னது ஆல்டர்னேட்டிங் சோர்ஸு. ஸோ here when the frequency of the applied alternating source omega r is equal to the natural frequency அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி. அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரை விட இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸில் தான் வந்து என்னது ஃப்ரீக்வன்சியை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். தட் இஸ் இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் படித்தோம் இல்லையா, எக்ஸ்சி ஈக்குவல் டு 1/ωc அண்ட் எக்ஸ்எல் ஈக்குவல் டு ωL படித்தோம். ஞாபகம் இருக்கா? முன்னாடி கேஸில் 2 more கொஷின்ஸில் வரும், படித்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எக்ஸ்எல் ஈக்குவல் டு ωL அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்சி ஈக்குவல் டு 1/ωc அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒமேகாவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2πf இன்ட்டு சி இதை அப்ளை பண்ணணும். சரியா? இந்த ஒமேகாவுக்கு என்ன பண்ணணும், இதை அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வெயிட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த ஒமேகா ஈக்குவல் டு என்னது, ஒமேகா ஈக்குவல் டு 1/2π ஒமேகா சாரி எக்ஸ்சி ஈக்குவல் டு 1/2πLc அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா, எக்ஸ்சி ஈக்குவல் டு 1/ωc, இந்த ஒமேகா ஈக்குவல் டு 2πμ. இப்போ 2πf இன்ட்டு சீன் போடுறோம், 2πf இன்ட்டு சீன் போடுறோம். அந்த எக்ஸ்எல் ஈக்குவல் டு ωL அப்படின்னு சொல்கிறோம். சரி, எதுக்கு சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இண்டக்டன்ஸ் ரெசிஸ்டரை விட இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டரில் தான் டோட்டல் நெட் எஃபெக்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்கும். டோட்டல் நெட் எஃபெக்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1/√LC அப்படின்னு சொல்கிறோம். 1/√LC. இந்த 1/√LC இஸ் த ஆஃப் த RLC சர்க்யூட்டு. தட் இஸ் த கரண்ட் இன் த ரீச்சஸ் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜினால் ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் வேல்யூ வந்து என்னது, ரீச்சஸ் இட் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஃபார்ம் ஆகிறப்ப என்ன சொல்கிறோம், 1/√LC அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து 1/√LC அப்படின்னா தட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் படித்தோம் இல்லையா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி 1/√LC அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியும் அப்ளைடு ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவல். ஸோ அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்கிறப்போ தட் இஸ் த சர்க்யூட் இஸ் செட் டு பி த எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? த ஃப்ரீக்வன்சி அட் ரெசனன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இஸ் கால்டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்ன சொல்கிறோம், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேபிள் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். ஸோ த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், ஒமேகா ஈக்குவல் டு 1 ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ ஒமேகா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/√LC அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஒமேகா ஆர் ஸ்கொயர் வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஒமேகா ஆர் ஸ்கொயரு. இதை ஸ்கொயர் பண்ணால் வரும் 1/LCன்னு வரும். சரியா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த ஈக்குவேஷனை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அட் சீரீஸ் ரெசனன்ஸ் சொல்கிறோம். F is equal to 1/2πLC. சரியா? அதாவது ஃப்ரீக்வன்சி F is equal to 1/2π இன்ட்டு மியூ அப்படின்னு சொல்லுவோம். 2πμ. இந்த மியூவோட வேல்யூ வந்து என்னென்னா √LC அப்படின்னு சொல்கிறோம். மியூ ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி என்ன சொல்கிறோம், √LC அப்படின்னு சொல்லுவோம். இடத்துல தனியாக எழுதிக்கிங்க. ஃப்ரீக்வன்சி F is equal to 1/2π இன்ட்டு √LC அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்கும், இது புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல F is equal to 1/2π இன்ட்டு 2π இன்ட்டு மியூ பண்ணணும். இந்த மியூவோட வேல்யூ தான் வந்து என்ன சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸில் சொல்கிறப்போ இந்த √LC அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எல் வேல்யூ வந்து என்ன பண்ண இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஒமேகா ஆர் இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு 1/1 என்னது 1/, ஒமேகா ஆர் இன்ட்டு சி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதை வந்து இப்படி நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இதை எப்படி இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, இந்த ஒமேகா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/LC இருக்கா, ஒமேகா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது
1 டிவைட் பை எல்சி இருக்கு இல்லையா, இந்த ஒமேகா ஆர் ஸ்கொயரை வந்து என்ன பண்ணுங்க, ஒமேகா ஆர் இன்ட்டு ஒமேகா ஆர்னு போடுங்க. ஒரு ஒமேகா ஆர் இந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோ, அனதர் ஒன் ஒமேகா ஆரை வந்து என்ன பண்ண இங்கே கொண்டு வா. ஓகேவா? அப்போ என்ன வரும், ஒமேகா ஆர் இன்ட்டு சி வரும். அதுதான் இந்த ஈக்குவேஷன், ஒமேகா ஆர் இன்ட்டு சி. மேலே என்ன வரும், இந்த எல்லையும் இந்த ஒமேகா ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒமேகா ஆர் இன்ட்டு எல் சீக்வல் டு 1 டிவைட் பை ஒமேகா இன்ட்டு சி சொல்கிறோம். இந்த எக்ஸ்எல் சீக்வல் டு ஒமேகா எல் முதல்ல சொன்னான் இல்லையா, எக்ஸ்எல் சீக்வல் டு ஒமேகா எல் அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்சி சீக்வல் டு 1 பை ஒமேகா சின்னு முதல்ல சொன்னேன்னா, முதல்ல எழுதுனா இல்லையா அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, புரிஞ்சுக்கிங்க. அப்போ எக்ஸ்எல் சீக்வல் டு ஒமேகா எல், எக்ஸ்சி சீக்வல் டு 1 பை ஒமேகா சி சொல்கிறோம். அண்டு இப்போ இங்கே என்ன சொல்கிறோம்னா, ஒரு அட்டிய பர்டிகுலர் ஸ்டேஜில் எக்ஸ்எல் வேல்யூ எக்ஸி வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்எல் வேல்யூ எக்ஸி வேல்யூ ஈக்குவல். திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் ரெசனன்ஸ் இன் த ஆர்எல்சி சர்க்யூட். சரியா? ரெசனன்ஸ் சர்க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னா, ரெசனன்ஸு அது ஒரே மாதிரியான அதிர்வு இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், எக்ஸ்எல் வேல்யூ எக்ஸி வேல்யூ என்னது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்எல் அண்ட் எக்ஸி ஆர் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க, அல்லது டி இஸ் ஈக்குவல் டு 1/f அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்எல் அண்ட் எக்ஸி, எக்ஸ்எல் அண்டு எக்ஸி ஆர் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் XL is equal to XC can be achieved by the varying the frequency of the applied voltage அப்படின்னு சொல்கிறோம். varying the frequency of the applied voltage அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்ட் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ். தி எஃபெக்ட் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ் மீன்ஸ், இப்போது இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆர்எல்சி சர்க்கியூட் when the series resonance occurs, the impedance of the circuit is minimum அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இம்பிடன்ஸ்னால் என்ன அர்த்தம், மின் எதிர்ப்பு. சரியா? மின் எதிர்ப்பு வந்து மினிமம் அண்ட் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். சரியா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட். நெக்ஸ்ட்டு அப்போ என்ன மீனிங்னா, ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர் மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மின் எதிர்ப்பு, இம்பிடன்ஸ் அப்படின்னா மின் எதிர்ப்பு. இந்த மின் எதிர்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ கம்மியாக இருக்கும், ரெசனன்ஸு ஃபார்ம் ஆகிறப்ப கம்மியாகும். ரெசனன்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும், அப்ளைடு வோல்டேஜும் அந்த அப்ளைடு வோல்டேஜினால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? as a result of this the current in the circuit becomes maximum அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கரண்ட்டு வந்து என்னது மேக்ஸிமமாக இருக்கும். கரண்ட்டு மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்னா, சர்க்யூட்டில் மேக்ஸிமம் பீக் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர் ரெசனன்ஸ் கர்வ் ட்ரான் பிட்வீன் த கரண்ட் அண்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு கேஸ்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இஎம்எஃப்க்கும் கரண்ட்டு இஎம்எஃப் ஈக்கும் கரண்ட்டு ஐக்கு என்ன பண்ணோம், டயக்ராம் ட்ரா பண்ணோம். இங்கே என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சிக்கும் கரண்ட் வேல்யூக்கு என்ன பண்ணுறோம், டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். இப்போ டயக்ராமை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஈக்குவேஷன்ஸையும் ஸ்டடி பண்ணுறோம். என்ன ஈக்குவேஷன்ஸ்னால், ரெசனன்ஸுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ். அட் ரெசனன்ஸ் த இம்பிடன்ஸ் இஜெட் இஸ், that is z is equal to root of r square plus xl minus xc whole square னு சொல்கிறோம். இதை விட 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. z is equal to root of r square plus xl minus xc whole square அப்படின்னு சொல்கிறோம். இப்போ z square equal to என்ன வரும், நம்ம இந்த கேஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, xl minus xl equal to xc அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் xl equal to xc போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ என்ன வரும், ஜீரோன்னு வந்துடும். எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்எல் சீக்குவல் டு ஜீரோன்னு போடலாம், அல்லது எக்ஸி மைனஸ் எக்ஸ்சி சீக்குவல் டு ஜீரோன்னு போடலாம். இப்போ ஜீரோ ஸ்கொயர் இஜெட் சீக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர், இஜெட் சீக்குவல் டு அப்போ ஃபைனலாக ஆர்னு வரும். அண்டு பிகாஸ் எக்ஸ்எல் சீக்குவல் டு எக்ஸ்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நான் இப்போது என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த கரண்ட் வேல்யூ என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம். இப்போ ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருந்ததுன்னா, ஃப்ரீக்வன்சி இந்த ரெசனன்ஸ் கர்வ்னா பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த எஃப்ஆர்னு இருக்கு இல்லையா, இந்த எஃப்ஆர்னு என்ன, நான் ஃப்ரீக்வன்சினா முதல்ல என்ன சொன்னேன், வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சினா என்னது, இந்த மாதிரி
நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் இப்படி போய் இப்படி வர்றது என்னது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நடுவில் இது வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த ப்ளூ கலர் லைனுக்கும் ரெட் கலர் லைனுக்கும் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மால் ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆரோட வேல்யூ வந்து ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் வேல்யூ ஸ்மால்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இம்பிடன்ஸ் வந்து என்னது, இம்பிடன்ஸ் இஸ் ஸ்மால், இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறப்ப பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு அதிகமாக இருக்கும். பாயிண்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் கிராஃபை பாருங்கள். ஓகேவா? இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் வேல்யூனா என்ன அர்த்தம், இம்பிடன்ஸு ஸ்மாலு. இம்பிடன்ஸு ஸ்மால்னு என்ன அர்த்தம், மின்னெதிர்ப்பு கம்மியாக இருக்குது. மின்னெதிர்ப்பு கம்மியாக இருக்கிறப்ப ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு அதிகமாக இருக்கும். இன்கேஸ் ஆர் வேல்யூ வேறு அதிகமாக இருந்தால், அதிகமாக இருக்காது, இன்கேஸ் ஆர் வேல்யூ இஸ் அதிகம் லார்ஜாக இருந்ததுன்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு லார்ஜ்னு வச்சிங்களேன். வென்னவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு லார்ஜ்னா இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், லோவாக இருக்கும். இப்போ இம்பிடன்ஸ் லோவாக இருக்கிறப்ப ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், தட் இஸ் கரண்ட் வேல்யூ ஸ்லோவாக இருக்கும். அது வந்து இந்த கிராஃப் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபை பேஸ் பண்ணி ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். கிராஃபை பேஸ் பண்ணி என்னது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸு கேட்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் ரெசனன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு, therefore the current in the circuit Im is equal to Vm divided by root of R square plus XL minus XC whole square அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு Im is equal to இந்த XL minus XC வேல்யூ வந்து 0ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ என்ன ஆயிரும், Vm divided by R square வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும், Im is equal to Vm divided by R அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ த மேக்ஸிமம் கரண்ட் அட் சீரீஸ் ரெசனன்ஸ், the maximum current at a series resonance limited by the resistance of the circuit அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? the maximum current in the series resonance, the maximum current in the series resonance, the limited resistance of the circuit resistance, the for smaller resistance, the larger current with short with current curve is obtained and vice versa அப்படின்னு சொல்லிட்டு. கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமமாக இருந்ததுன்னா ரெசனன்ஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், மினிமமாக இருக்கும். கரண்ட்டோட வேல்யூ மினிமமாக இருந்ததுன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். இதை வந்து என்ன பண்ண, இந்த ஈக்குவேஷன். See you next class.